இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா மாங்காய் சில்லி தான் செய்ய போகிறோம். மாங்காய் சில்லிக்கு முதல்ல தேவை என்ன? மாங்காய் சில்லிக்கு முதல்ல தேவை மாங்காய். நாங்கள் 3 மாங்காய் எடுத்திருக்கோம். 3 மாங்காவையும் அதோட தோல்களை சீவி அதை பீல் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தேக்கரண்டி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு சிக்கன் 65 மசாலா அது தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட் எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுதான் இதோட இன்க்ரீடியண்ட். உங்களுக்கு இன்க்ரீடியண்ட் மறந்துடுச்சுன்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் பார்த்துக்காங்க. ஸ்டெப் என்னென்னா, ஒரு 5 நிமிஷம் ஆவியில் நல்லா மாங்காவை வேக விடணும். மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமேட்டு மற்றொரு பாத்திரத்தில் அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து அதில் சிறிதளவு மைதா போட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துக்கிறோம். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அப்புறம் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். என்ன ஸ்டெப்புனா, மிதமான எண்ணெயில் நம்ம அதை பொரித்து எடுக்க போகிறோம். நல்லா போட்டு அது இதை காட்டு. அது வெந்ததுக்கப்புறம் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். இதுதான் அவுட்புட்டு. இந்த டிஷ்ஷு செஞ்சது எங்கள் அப்பா தான். இவர் தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா பேர் சதாசிவம். எங்கள் அப்பா செஃப்பாக இருந்தார். இப்போ கொஞ்சம் செய்வார். நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணலாம். இப்பயும் அவர் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாரு. இவர் நியூ டிஷ்ஷஸ் எல்லாம் நிறையா செய்வார். இதுதான் உங்களோட அவுட்புட்டு, மாங்காய் சில்லியோட அவுட்புட்டு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன புது டிஷ் செய்யலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.